ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அதிகமாக சொல்லிட்டார் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எளிமையானவன், அதை நான் எல்லா இடங்களிலும் வலியுறுத்துவது வழக்கம். என்னுடைய மகளை சென்று சந்திக்க இரண்டாம் முறையாக சந்திப்பதற்கு அவர்களிடத்தில் பேரப்பிள்ளைகளோட இருக்கிறது தானே சந்தோஷமாக இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு 2 பேரப்பிள்ளைங்க, பேத்தியும் பேரனுமா இருக்காங்க. மகள் மருமகன் அங்கே பென்சில்வேனியா ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. என்னுடைய மகன் இங்கே சென்னையில் என்னோடு இருக்கிறார். அநேக நேரங்களில் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைப்பது உண்டு. இந்த மாதிரி சின்ன பையனாக இருக்கிறப்ப அந்த புக்கில் நயாகரா நீர்வீழ்ச்சி அப்படின்னு படிச்சிருப்பாங்கள்ல, சின்ன பிள்ளையிலேருந்து இவ்வளோ பஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2 முறை அதை போய் பார்க்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அவருடைய பக்கத்தில் போய், ரொம்ப பக்கமெல்லாம் போக முடியாது, இங்கேருந்து அந்த ஒரு 1000 மீட்டர் வச்சிங்களேன், அந்த கேப்பில் அதுக்கு முன்னாடி உள்ளர போக முடியாது. ரொம்ப வேகமாக காற்று தண்ணியோடு வரக்கூடியது. அன்றைக்கி போயிட்டு வந்து முதல் தடவை போயிட்டு வந்ததும் சரி, இப்போ போயிட்டு வந்ததும் சரி, 2 நாள் தூங்கவே இல்லை. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பல இடங்களுக்கு சென்றோம். இந்த இடத்திற்கு போக முடியுமா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம். ஜனவரி மாதமே டிக்கெட்லாம் போட்டாங்க. ஆனால் பாருங்கள், மே மாதத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் இந்த கால் கையெல்லாம் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறவன் போய் என் பையனோட, நானும் அவனுக்கு 27 வயசாகுது, எனக்கு 67 வயசாகுது. ஷட்டில் விளையாடுவோம் போய், ஷட்டில் பால் பேட்மிண்டன். அப்போ திடீர்னு ஸ்லிப் ஆனது, கொஞ்சம் முட்டியில் பிரச்சனை ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரவேட் ஆகி நடக்கவே சிரமப்பட்டேன். மே மாதம் முழுவதும் மிகவும் சிரமப்பட்டேன். அதில் சோதனையாக பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ரிலீவிங் டிரைவர்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி என்னை வச்சுக்கிட்டாங்க. ஜனவரி மாதம் முழுக்க 2 முறை தஞ்சாவூருக்கு போயிட்டு வர்றது, அங்கே போனால் லோக்கலில் சுற்றுறது, போகிறது வர்றது, எல்லாத்துக்கும் ஒரு டிரைவர். என் பையன் லீவ் போட்டு வர முடியாது, நீங்கள் போங்கப்பா அப்படின்ட்டான். ஏறி உட்காடுறேன், ஓட்ட முடியும். ஆனால் திரும்ப ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே கால் அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். இதெல்லாம் பரவாயில்லையே, நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம்? எங்கள் ஐயரம்மாவுக்கு ஏற்கனவே 2 முட்டியும் பிரச்சனைக்குரியவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோமே பாருங்கள். இட்டிஹாட் ட்ராவல்ஸில் தான் போயிருந்தோம். அந்த ஏர்லைன்ஸில் போனப்போ இங்கேருந்து இது அபுதாபி போகிறப்பையும், அபுதாபிலேருந்து அங்கே வாஷிங்டன் போகிறதுக்கும் எங்களுக்கு பக்கத்தில் 3 சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த ஏர் ஹோஸ்டஸ்ட் மெதுவாக கேட்டேன், கொஞ்சம் நாங்கள் அப்படியே ஆக்குபை பண்ணி படுத்துக்கிட்டுமா? ஓகே, கேன் அவைல் இட் அப்படின்னாங்க. ரொம்ப இதாக நம்ம ட்ரெயின்லலாம் ரிசர்வ் பண்ணிவிட்டு இப்படி படுத்துட்டு போவோம் பாருங்கள், அந்த மாதிரி படுத்துட்டு போனோம். ஒரு சிரமம் தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போய் இறங்குனா அங்கே எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. என்ன, டயர்டாக இருந்தால் தானே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் திரும்ப வரப்பையும் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப சோதனையாக காலை வைக்கக்கூட இடம் இல்லாமல் ரொம்ப ரஷ்ஷில் வந்து 15ஆம் தேதி கடந்த இந்த வாரத்தின் திங்கட்கிழமை காலையில் வந்தோம். எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாகவே நாங்கள் ஃபீல் பண்ணேன். கர்த்தர் பெரியவர், எங்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இன்னும் அந்த அப்படியே அப்பப்போ தள்ளாடிட்டு தான் இருக்குது. எப்போ தூக்கம் வருது எப்போ அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இன்றைய தினத்தில் இங்கே வந்தே ஆக வேண்டும். எனக்கு அன்பு தம்பியினுடைய அம்மா, அவருடைய உடன் பிறந்த சகோதரன், இவர்கள் திருச்சபையின் மீதும்
ஊழியத்தின் மீதும் வாஞ்சை கொண்ட ஒரு அருமையான குடும்பத்தார். அந்த குடும்பம் அழைக்கின்ற போது தங்களுடைய சொந்த தேவைக்காக அல்ல, இந்த கெத்சேமனே ஜெப ஊழியத்திற்காக, அதிலே கலந்து கொள்கின்ற மக்களுக்காக அழைக்கின்ற போது நான் நிச்சயமாய் மறுக்க முடியாது, மறுக்கவும் மாட்டேன். எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்றிட்டு வரோம், இங்கே வர முடியாதா? கர்த்தர் இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்ற. நிற்கின்ற இடத்துல தலைகளை தாழ்த்துவோம். ஒரு சிறு பாடலோடு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார் சீமேஜ். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும்.
தேவனாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய உள்ளத்து சிந்தனைகளும் உடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஏற்புடையதா இருக்கட்டும் சுவாமி. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு அன்பான உடன் விசுவாசிகளே, மிக அழகாய் அருமையாய் ஒரு ஆயத்தத்தை பரிசுத்த ஆவியின் துணைக்காக மிகுந்த ஒரு பலனை பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு ஆயத்தமான சூழ்நிலையை நாம் பெற்றுக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை எடுத்து அதன் பேரிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாகவும் அதே வேளையில் வாக்குத்தத்தமாய் நாம் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு உரிய பக்குவத்தையும் அடைய கர்த்தர் இந்த வேளையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 Kings chapter 8 verse 57. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் நம்மோடு இருப்பாராக அப்படின்னு வச்சுக்குவோம். May the Lord our God be with us as he was with our fathers. May he not leave us nor forsake us. நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார். இஸ்ரவேல் மக்களை சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்து வருகின்ற நாட்களிலே ஜனங்கள் கர்த்தரிடத்திலே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் என்பதை நாம் படித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தர் முதலாக சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அவர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியாததால் தாவீதை ராஜாவாக மாற்றுகிறார். தாவீது மரித்து போன பின்பு அவருடைய மகன் சாலமோன் ராஜாவாகிறார். சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணின அந்த 4ஆம் வருடம் கர்த்தருக்கென்று ஆலயம் கட்ட தொடங்கி 11ஆம் வருஷத்தில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 14:38 படித்து பார்க்கின்ற போது ஆலயம் கர்த்தருக்கென்று ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. 7 வருடங்கள் கிட்டத்தட்ட அந்த ஆலயம் கட்டப்பட்டது. 1 ராஜாக்கள் இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் 1 முதல் 11 வசனங்களின் அடிப்படையில் நான் சுருக்கமாய் சொல்கிறேன். உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்திலிருந்து ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆசாரியர்களும் லேவியர்களும் சகல பணிமுட்டுகளையும் சுமந்து வந்தார்கள். பலிகள் செலுத்தப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட பிறகு மேகமானது மகிமையாய் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அதை தொடர்ந்து பாருங்க, 22ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் சாலமோனினுடைய ஜெபம் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பிக்கின்றார். வானங்கள் உம்மை கொள்ளாது, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் விண்ணப்பிக்கின்ற உம்முடைய ஜனத்தின் ஜெபத்தை நீர் கேட்டருளும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபிக்கின்றார். அந்த முழு ஜெபத்தையும் பார்த்தீங்கன்னா 22லேருந்து 53ஆம் வசனம் வரும். 54லிருந்து 61 வசனங்களை படித்து பார்க்கின்ற போது கர்த்தருடைய நாமத்தினாலே சாலமோன் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே சகல ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பகுதியிலே தான் நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியான இந்த வசனமும் 57ஆம் வசனமும் அதற்குள்ளே வருகிறது. கடவுளாகிய கர்த்தர் 3 காரியங்கள்
நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய செயல்பாடுகளாக இங்கே நாம் பார்க்கின்றோம். கடவுளாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருப்பார், நாட் லீவ் அஸ் என்று நாம் சொல்லலாம். இரண்டாவது, கடவுளாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார். நெகிழ விடாமல் என்றால் விட்டு விலகுதல், நார் forsake us. மூன்றாவது, கடவுளாகிய கர்த்தர் நமது பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார். God be with us, நம்மோடு இருக்கிறவர். கடவுளாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருப்பார், நாட் லீவ் அஸ். யோசுவா 1 அதிகாரம் 5 அடிப்படையிலே, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர். கர்த்தருடைய தாசன் மோசே மரித்த பின்பு மோசேயின் ஊழியக்காரனாக நூனின் குமாரன் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கின்றார். அந்த 15 பார்க்கின்ற போது, யோர்தானுக்கு இந்த பகுதியிலிருந்து சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்திற்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக. இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். எரிகோவை வேவு பார்க்க அனுப்புகின்ற அந்த நிலையிலும் கூட தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எரிகோ அதனுடைய நிகழ்வெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப யோர்தானை கடந்து போக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானிலே ஆசாரியர்களின் கால்கள் பட்டபோது தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது, ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்கிறார். நம்மை கைவிடாமல் இருக்கிறவர். எப்படிப்பட்ட ஒரு குவியலான ஒரு சூழ்நிலையில இதை எப்படி கடக்க முடியும், எப்படி இதை மீறி அந்த புறம் செல்ல முடியும் என்று சொல்லி யோசித்து தவித்து கொண்டிருந்த மக்களுக்கு கைவிடாமல் ஒரு உலர்ந்த தரை வழியாய் நடந்து போவது போல அவர்கள் கடக்க செய்தவர். இன்னொரு நிகழ்வை சொல்லலாம். 1 சாமுவேல் 12 அதிகாரம் 22 படியுங்கள். 1 சாமுவேல் 12:22. தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் கைவிட மாட்டார், தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 படித்து பார்க்கின்ற போது, ஆதியாகமம் 22:1 முதல் படித்து பார்க்கின்ற போது, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை தகன பலியாக செலுத்த வேண்டும், பலியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது கைவிடப்பட்டது போல ஒரு சூழ்நிலை. என்ன கொடுத்த, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்று கொடுத்துவிட்டு அதையும் திரும்ப கேட்குற சுவாமி அப்படின்னு சொல்கிற போது கைவிடப்பட்ட நிலையில்தான் ஆபிரகாம் இருந்திருப்பார் இல்லையா. நீங்களும் நானும் அந்த சூழ்நிலையை நாம் சற்று நமக்கு வந்தது போல நினைத்து பார்ப்போம். என்ன ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், என்ன செய்கிறது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவர் விதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமா கைவிட மாட்டார், ஏதோ ஒன்று செய்வார். அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஆழமான அந்த விசுவாசத்தின் பிரதிபலிப்பாக அவர் ஈசாக்கை பலியிட அழைத்து செல்கிறார். நடந்தது நமக்கு நல்லா தெரியும். 22 பாருங்க. ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை 18 சரி, போதுமா. இப்போ நான் சொன்ன குறிப்புகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலையை இல்லை, கர்த்தர் கூடவே இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழிநடத்துகிறார், பாதையை செவ்வை பண்ணுகிறார். போகவே முடியாதுன்ற யோர்தான் குவியலாக நின்ற போது அதை உலர்ந்த தரையாக மாற்றி
கடந்து போக செய்தவர். இன்னொரு நிகழ்வையும் சொல்லலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்க்கின்ற போது, நேபுகாத் நேச்சார் அந்த ராஜா நிறுத்தின சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட வேண்டும். இது ஒரு கட்டளை. ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேரும் ஆமா அவர்கள் அதற்குள்ளே தூக்கி எரியப்பட வேண்டும் என்று சொல்லி இப்படிதான் இருப்பாங்களே. நம்ம ஒரு பக்கம் போனோம்னா நமக்கு எதிராக இந்த சைடும் அந்த சைடும் யாராவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. 17ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்களாக்கி விடுவிப்பார், தப்புவிப்பார். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஆளு கிடையாது. நீ என்னன்னாலும் பண்ணிக்க. 7 மடங்கு அதிகமாய் சூடேற்றப்பட்ட அந்த சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில இந்த 3 பேரும் தூக்கி போடப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். ஆனா என்ன அந்த நிகழ்ச்சியின் போது சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் பாருங்க, சாட்சியின் வார்த்தைகள். 24ஆம் 25ஆம் வசனத்துல 3 பேரை தானே அக்னி நடுவில் போட வைத்தோம். ஆனால் 4 பேர் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒத்ததாய் இருக்கிறது. 29ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாய் யார் சொன்னது? ராஜா சொல்றான். அப்ப கைவிடப்பட்ட நிலையில் ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்கும் எந்த சூழ்நிலையிலும் இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாதுன்னு தப்பிக்க முடியாத சூழ்நிலையிலே இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் செயல்படுகின்ற கர்த்தர், நம்மை கைவிடாமல் இருக்கிறவர். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், மிகுந்த இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், நான் கண்ணை மூடி திறக்கிற நேரம் இப்படி ஒன்று விட்டுட்டேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ காலையிலிருந்து நிறைய ஜெப குறிப்புகள் சொல்லப்பட்டது. நான் வரத்துக்கு முன்னால் இருந்தும் நான் வந்ததுக்கு பிறகும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப சூழ்நிலையில், திருச்சபைக்காக, நம்முடைய ஊரின் மக்களுக்காக, தேசிய தலைவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அது நடுவில் 2 அருமையான சகோதரி கூட அந்த இயற்கையின் அழிவுக்காக, இல்லையா, இயற்கை அழிவு ஏற்பட்டது நிறைய இடத்துல. வயநாடு பிரச்சனை, அன்பு சகோதரர் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறப்ப சொன்னார், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம இங்கே உட்காந்து நியூஸ் பார்க்குறோம், ஐயோ பாவம், ஐயோ அப்படி ஆயிடுச்சா, அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம். அங்கிருந்து தப்பித்தவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. நான் அப்போதாங்க ராத்திரி அங்கே கிளம்பி போனேன், என் பிள்ளையை அழைச்சிட்டு போனேன், நாங்கள் 2 பேரும் தாங்க தப்பிச்சிருக்கிறோம், இந்த சைடில் இருந்த வீடுகளெல்லாம் காணும்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. கைவிடப்படுகின்ற இதெல்லாம் சாமி அனுமதிக்கிறாரா? ஆபிரகாம் பலியிட வேண்டான்னு சொல்லி தடுத்தார். யோர்தான் குவியலாக இருந்தபோது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழி உண்டாக்குனார். ஒன்றும் கவலைப்படாதுன்னு தானியேல் தீர்க்கதரிசன நூலில் படித்தபடி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 3வரையும் கூடவே இருந்து தப்புவிக்கும்படியாக காத்து கொண்டவர். இன்றைக்கு ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட சூழல்களை எல்லாம் பார்க்கின்ற போது கைவிடப்பட்டது போல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஐயோ சாமி என்ன விட்டுட்டாரோ, 6 ஆண்டுகளாக நான் ஜெபித்து வருகிறேன். ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, குழந்தை பாக்கியத்திற்காக. அப்போ ஆண்டவரால் கைவிடப்பட்டோமா?
என்னுடைய ஜெபத்தை சாமி கேட்கலையா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம பல நேரங்களில் கைவிடப்பட்டது போல உணர்கிறோமே, அதற்கு காரணம் யார்? சாமியா? அவர் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறார். நீங்களும் நானும் தான். ஆமாம், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். செய்வாரா செய்ய மாட்டாரா? முடிஞ்சு போச்சுல்ல நம்முடைய விசுவாசம். தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு நினைச்சதுனால தான் ஆபிரகாம் கூட்டிட்டு போறார். இல்லைன்னா சரி என்னன்னு பார்ப்போம், அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேற மாதிரி நடந்திருக்கும். கைவிடப்பட்ட நிலையில பல்வேறுபட்ட துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து அவர் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்கிறார். இதுதான் ஆழமான விசுவாசம். தாவீதுனுடைய இந்த விசுவாசத்தை தான் நீங்களும் நானும் அடிப்படையாய் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா பல நேரங்கள்ல நம்ம ஜெபத்த நேரத்துல என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே, அந்த மாதிரி ஜெபங்கள்லாம் பண்றோம் இல்லை? ஏன்னா நடுவில் கிடைக்குமா கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நிச்சயம் அற்புதங்களை செய்வாரே, நிறைய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரே, அநேக தடைகளை உடைத்து எறிந்திருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் கைவிடாதவராக இதுவரை நம்மை வழி நடத்திருக்கிறார். சி கொடுங்க கார்டு. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கடவுளாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பேன் என்று சொல்கின்ற அநேக நிகழ்வுகளை, பழைய ஏற்பாட்டின் மூலமாய் கற்றுக்கொண்ட போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பற்றி பிடித்து கொள்வோம். இரண்டாவது, கடவுளாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார். நாட் forsake us. கைவிடுவதில்லை, புறக்கணிப்பதில்லை, விட்டு விடுவதில்லை, நெகிழ விடாமல். அப்படின்னா கையில் ஐ பிடிக்கிறப்ப நல்ல டைட்டாக ஹோல்டு பண்ணாதான் இது பண்ண முடியும் இல்லையா? இப்போ யாரையா ஒருத்தரை தூக்குறோம், உட்கார்ந்த இடத்துலேருந்து பெரியவங்களை கைப்பிடிக்கிறோம்னா ரொம்ப அந்த கிரிப்பு நல்லா இருந்தால் தான் ஹோல்ட் பண்ண முடியும். விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களும் கீழே விழுவாங்க, நம்மளும் தூக்குறவங்களும் கீழே விழுவோம். அப்போ நெகிழ விடாதல் அப்படின்னா சரியான கிரிப்பு இல்லாமல் இருத்தல். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்க்கின்ற போது, 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் விட்டு விடுவார். ரொம்ப சிம்பிளான, இதுக்கு போய் பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் பிடிக்க முடியாது. அதுதான் அர்த்தம். 4ஆம் வசனம், நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்றும். 5ஆம் வசனத்தில், தேசத்தின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாகி சமாதானம் இல்லாமல் போனது. 6ஆம் வசனத்தில், தேவன் அவர்களை சகலவித இடுக்கணுத்தினாலும் கலங்க பண்ணினார். 7ஆம் வசனத்தில் படிங்க, நீங்களோ யாருக்கு பலன் உண்டா? உங்கள் கிரியைகளுக்கு. வாட் வி ஆர் டூயிங், நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பலன் உண்டு. ஒழுங்கா படிச்சா நல்ல மார்க் வரும். ஒழுங்கா வேலை செஞ்சா நல்ல ப்ரமோஷன் வரும். ஒழுங்கான காரியங்களை, ஒழுங்கு என்பதை இன்னொன்று சின்சியரிட்டின்னு சொல்லலாம். சின்சியரா, கருத்தாய், எதுக்கு பற்றியும் இந்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாமல் ஒழுங்காக படிக்கிறதே இல்லை. தலைமாட்டில் பைபிள் வச்சுக்கிட்டு, சாமி நான் பாஸ் ஆயிட முடியுமா? சிரிப்பாக வருது எனக்கெல்லாம். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் சரியாயிருமா? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? நான் படித்த காரியங்கள் என்னுடைய ஞானத்தோடு அது என்னுடைய உள்ளத்திற்கு அது போய் பதியணும். சாமி, என்னுடைய ஞாபக சக்தி நல்லா இருக்கணும். நான் எழுதுறதுக்கு எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், கைக்கு பலனை கொடுக்கணும். இதெல்லாம் சாமி கொடு. இதெல்லாம் எதுவுமே படிக்கிறதே இல்லை. ஆனால் சாமி நீ பார்த்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும். எப்படி கொடுப்பார்? அதான் அழகா சொல்றார், கர்த்தரோடு இருப்பவர்களாகிய நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உறுதியாயிருங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இதை தொடர்ந்து ஜனங்கள் அனைவரும் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவாவோடும் தேடுவோம் என்று கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டு கொடுக்கிறார்கள். இது வரைக்கும் சரியா நம்ம அப்ரோச் பண்ணலை. இனி முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். 15ஆம் வசனம் படிங்க. எப்படி ஆச்சு பாருங்க. செஞ்ச காரியத்திற்குரிய பலன் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். இயேசுவில் அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு கைவிட்டுருவார், போயிடுவார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாய் சொல்லுகிறார். 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படியுங்கள். ஏசாயா 60:15 யாரு? எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே நீ நெகிழப்பட்டதும் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் நீ இருந்தா. ரொம்ப பிரச்சனைக்குரிய பல காரியங்கள் எருசலேம் அந்த நகரை சுற்றிலும் ஏற்பட்ட காரியம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் உன்னை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். ஏன்னா அதனுடைய பலன், கர்த்தர் என்னை விட்டு விலகாமல் அவர் பாதுகாப்பார், வழி நடத்துவார். அவரிடத்திலே நம்மை முழுவதுமாய் சரண்டர் பண்ண அர்ப்பணிக்கின்ற போது நிச்சயமா அவரு பார்த்துக்குவார். விசுவாசத்தின் அளவுகோல் அதுதான், அடிப்படை அதுதான். படகிலே ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் இயேசுவை பற்றி நல்லா தெரியும். இவர் கூட இருந்தாலும் நாம் அவர் கூட இருந்தாலும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தைரியமாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு
கவலை இல்லையா? நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிறியா கேட்குறாங்க. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், கைவிடாமல் இருப்பார், நெகிழ விடாமல், அவர் ரொம்ப விட்டு விலகாமல் கூடவே இருப்பார். இதெல்லாம் நல்ல விசுவாசம் இருக்கு. ஆனா நம்முடைய கிரியை ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு என்ன பண்றது? யாக்கோபு நிருபத்தில் படிச்சிருக்கேன் இல்லையா, கிரியை இல்லாத செத்ததா இருக்கிறது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் நல்லா விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்வார், கைவிடாமல் காப்பார், எல்லா வகையிலும் அவர் விட்டு விலகாமல் இருப்பார், நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆனா என்னுடைய செயல்பாடு செத்ததாய் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்ப அவர் மேலே வைத்திருக்கின்ற விசுவாசம் கிரியையோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதான் நான் ஏற்கனவே சொன்ன, கை கொடுக்கிறப்ப 2 பேருடைய கையும் ஒழுங்கான முறையிலே ஹோல்டு பண்ணாதான் அதை ஒருவர் நாம மேலே தூக்கி விட முடியும். கிறிஸ்தியஸ்வில் அன்பானவர்களே, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டுமாய் ஏற்படுகின்ற புயலை போன்ற பல காரியங்கள், இயற்கையினாலே ஏற்படக்கூடிய புயலை காற்று. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலாம் முந்தா நாள் இந்த செவ்வாய் புதன் வியாழன்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி இல்லை. உங்கள் வீட்டு வெயில் எங்கள் வீட்டு வெயில் இல்லை. 92 டிகிரி. நான் இந்த வீட்டில் ஒரு இது வச்சுருக்கிறேன், பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே நமக்கு இன்னும் டெம்பரேச்சர் ஏறுது. இதை என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் தாம்பரத்துலேருந்து. என்னங்க வந்துட்டீங்களா? எப்போயா வந்தீங்க? வெளியிலே பார்க்க முடியலையே. அடப்போயா, 92 டிகிரிஸ், என்னால் வெளியில் வர முடியல, அங்கெல்லாம் எனக்கு வேர்த்ததே இல்லைன்ட்டேன், வாயை விட்டுட்டேன். ஏதோ நம்ம தான் சொல்கிறேன். என்ன சொன்னார்? ஐயா, இங்கே இருந்துட்டு தானேயா போனீங்க, இதே சென்னையில் இருந்துட்டு தானேயா போனீங்க. ஆமாப்பா, ஆனால் உண்மை அதுதான், வேர்க்கவே இல்லை. அட்மாஸ்பியர் மாறுது, எங்கும் அங்குமாய் மாறுகிறது, இயற்கையின் பல மாற்றங்கள். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இல்லாதபடிக்கு அவர் நம்மை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். அதனால தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்னு, இறையாதே, அமைதலாயிரு. நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பல இறைச்சலான சூழ்நிலைகள், அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய நிலையில, யாருமே நமக்கு உதவி செய்ய இல்லையே என்று கைவிடப்பட்ட நிலையிலும், யாரு மூலமா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்காதா, யாராவது ஏதாவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தவிக்கின்ற நேரத்தில் ஒன்றும் கவலைப்படாத, இறையாதே, அமைதலாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், விட்டு விலகாமல் உன் கூடவே கரம் பிடிக்கின்றேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஜி கொடுங்க. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கடவுளாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருப்பவர். கடவுளாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருப்பவர். இரண்டாவது, விட்டு விலகாமல் அல்லது நிகழ விடாமல் விட்டு விலகாமல் இருக்கிறவர். மூன்றாவது, கடவுளாகிய கர்த்தர் நமது பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார். God be with us. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இருபத்தி மூணு சரி. நான் கடந்த முறை எப்போ வந்தேன்னு தெரியல, 70 போன அக்டோபரில் வந்தேன். சரி, இப்போ 99ஆம் நாளின் போது வந்திருக்கிறேன். நான் அன்னைக்கும் சொன்னதான் எனக்கு ஞாபகம், ஏன்னா எல்லா இடத்துலையும் போனால் சொல்லுவேன். இந்த அவன் இவன் என்ற விகுதியை, அவன் யோசேப்பு வந்தார், அந்த இரு விகுதியை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். மரியாதை கொடுக்கறது நல்லது இல்லையா? இல்லை, எங்கள் அப்பா வந்தான், எங்கள் அம்மா சொன்னா சொல்லுவோமா, பாட்டி சொன்னா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்ப்போம். நம்ம அப்படியே படித்து பழகிட்டோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் எப்படி மற்றவர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? தாத்தா வந்தாங்க, தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னாங்க, சொல்கிறோம் இல்லையா? யோசேப்பு வந்தார். யோசேப்புக்கு மாத்திரம் இல்லை, யாருக்காக இருந்தாலும் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டவர்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப மூத்தவங்க, முன்னோர்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம சரியான மரியாதை கொடுத்தே ஆகணும். பேதுரு சொன்னான் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறத பார்ப்பேன், வேடிக்கையாக இருக்கும். என்ன அது பாவம், நல்ல மனுஷன் தானே பேதுரு. யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவர் மேல் கிருபை வைத்தார். 23ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினாலும் அவர் எதை செய்தாரோ அதை வாய்க்க பண்ணினார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் முதலாவது வாய்க்க செய்கிறார், எதை செஞ்சாலும். அப்ப எதை செஞ்சாலும் எதனாலும் செஞ்சிடலாமா? அடுத்த கேள்வி வருது இல்லை? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் எதனாலும் செய்வேன் அப்படின்ற அர்த்தம் அது இல்லை. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை எதை செய்தாரோ அதை அவர் வாய்க்க செய்தார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சார், யோசேப்போட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அடிமையாக கொண்டு போகப்பட்ட நிலையில யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த அடிமையாய் இருந்த நிலையில கூட அவர் கடவுளாகிய கர்த்தரை விட்டு வழி விலகி செல்லவில்லை. அவர் யெகோவாவின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்ற அந்த விசுவாசத்தோடு அவர் இருந்தார். அதன் அடிப்படையிலே அவர் உண்மையாய் இருந்தார், கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார். அதனால நடந்தது என்ன? பெரிய உயர்ந்த பதவிக்கு வந்தார். யோசேப்போடைய கூட இருந்ததுனாலே எகிப்து தேசம் முழுமைக்கும் அவரை உயர்த்தினார். ராஜாவுக்கு அடுத்த ரேங்க்ல கொண்டாந்து வச்சார். ஆனா அடுத்தது பாருங்க, யாத்திராகமம் 3:7 படித்த போது
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கிற போது, அவர்கள் கூப்பிடுகிற அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். துன்புறுகின்ற மக்கள் மத்தியிலே அவர்களோடு தானும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு பாடுபடும் தாசனாக கர்த்தர் அங்கே தன்னை நிலைநாட்டுகிறார். எங்கெல்லாம் தன்னுடைய மக்கள், தன்னை சார்ந்திருக்கிறவர்கள், தன்னையே அண்டி வாழுகின்றவர்கள், தன் மீது விசுவாசம் வைத்து உறுதியாய் இருக்கிறவர்கள், அவர்கள் படுகிற வேதனைகள், கூக்குரலின் சத்தம் என் காதுக்கு வந்துச்சு. நான் அவங்களோடு கூட இருப்பேன், அவர்களை விடுவிக்க என்னால் முடியும் அப்படின்னு விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார் 46:1, நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கூட பாருங்க, சுகமாய் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில போய் அவரு தன்னுடைய பணிகளை செய்யல. எங்கெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ, தேவை உள்ள மக்கள், வேதனைப்படுகின்ற உள்ளங்கள், அதை நாடி தேடி ஓடி அவர்களுக்கு என்ன விடுதலையின் காரியங்களை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்கின்றார். மார்க்குவின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. தேவை உள்ள மக்களோடு தான் தன்னை அவர் இணைத்து கொள்கிறார். அவர்களோடும் அவர்களுக்காகவும் அவர் கூடவே இருக்கிறார். அதனால தான் அவருக்கு ஒரு கெட்ட பேர் சொன்னாங்க இல்லையா, இவர் பாவிகளோடு இருக்கிறார். வேதனைப்படுகிறவர்களோடு தான் அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறார். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து அவர்களுக்கு செய்கிறார். அப்படிப்பட்டவருக்கு தான் அவருடைய பிறப்பின் காலங்களில் என்ன பெயர் கொடுத்தாங்க? இம்மானுவேலர், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்போயுமே நம்ம கூட இருக்க அவர் விரும்புகிறார். நாம தான் சரியாக புரிஞ்சிக்காம அப்பப்போ அவரை தூக்கி உள்ளே வச்சுக்கிறோம், கொஞ்சம் நேரத்துக்கு வெளியில் வச்சுக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம் சாமி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்னுடைய பர்சனல் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் பண்ணுறோம். இல்லை, கைவிட மாட்டார், விட்டு விலகாமல் இருக்கிறவர், நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் அழகா சொல்லுறதுல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால தான் அந்த இம்மானுவேலர், நம்மோடு உள் உறைந்திருக்கின்ற கர்த்தர், வார்த்தையானவர் மாமிசமாகி நம்மோடு நிலைத்து நிறைந்து இருக்கிறார். அந்த இம்மானுவேலர் கூடவே இருப்பதனாலே நமக்கு பல காரியங்கள் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது அல்லவா. அவர் நம்மை விட்டு கைவிடாமல் பாதுகாக்கிறவர், விட்டு விலகாமல் இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர் என்ற அந்த தைரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிறந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு நம்மை தூண்டுகிறது. இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட அந்த 3 காரியமும் நம்ம இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமா. அவர் அவருடைய பாட்டு அழகாக சொல்கிறார், கைவிட மாட்டார், விட்டு விலகாமல் இருப்பார், நான் கூடவே இருக்கிறேன்றார். அப்போ நம்மளுடைய பாட்டு என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறோம், இல்லை நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுறோம். இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் வா வீட்டுக்கு போகலாம், நான் இப்போ வர முடியாதுப்பா விட்டுட்டு போயிடுவோமா? அப்பா பிள்ளை வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். மகனும் உடனே அப்பாவுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கைவிட மாட்டேன், நான் விட்டு விலகாமல் இருப்பேன், நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ அவர் இந்த 3 காரியங்களை செயல்படுத்துவதற்கு நம்முடைய பாட்டு என்ன? நாம் அவரை சார்ந்து இருக்கிறோமா? அவருக்காக, அவருக்குள்ளே, அவரோடு நிலைத்து இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். எந்த நேரமும் கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் அடிக்கடி சொல்லுவேன், இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பூக்கள் நிறைந்த படுக்கை போல இல்லை, முட்கள் நிறைந்த
படுக்கை போன்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எல்லாம் சுற்றிலும் பார்ப்பாங்க. ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கப்பட்ட பொருள் போல உங்களை என்னையும் எல்லாரும் சுற்றி பார்ப்பாங்க. நாலாபுரம் இல்லை, 8 பக்கமும் 8 டைரக்ஷன்லேயும் நம்மளை பார்க்குறாங்க. அவர் கைவிட மாட்டார். நெகிழ விடாமல் விட்டு விலகாமல் இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஆனால் நாம் அவரை விட்டுட்டு அப்பப்போ போயிடுறோமா? அவரை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக, அவரை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக வேதனைப்படுத்தி அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிடுறோமா? அல்லது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் மனுஷ சிந்தனையோடு, இந்த உலக காரியங்களின் ஆவலோடு, ஆசையோடு, இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு அவருக்கு எதிராய் செயல்படுகிறோமா? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் நம்ம கேட்குறோம். அவர் 3 காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, என்னது? கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார், கூடவே இருப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய்? நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய்? எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும். எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே. ஏற்றவோ நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே. ஏற்றவோ நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய்? நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய்? எத்தனை வாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. எத்தனை வாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலும்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பாராக. ஆமென். Thank you. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக நான் மீண்டுமாய் நன்றி கூறுகின்றேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே இதுவரை செய்தவர், இனிமேலும் நிறைவேற்ற வந்த பாடல் அதைத்தான் சொல்லுகிறது. முதல்ல ஒரு பாட்டு பாடினேன், அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இல்லை, முதல்ல என்ன பாட்டு பாடினேன்? பெலன் ஒன்றுமில்லை தேவா. ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. அது எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய பேராயர், எங்களுடைய பிஷப் ரைட் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டியன் சாமராஜ் ஐயா அவர்கள் ஏறக்குறைய ஒரு 30 வருடங்களுக்கு முன்னதாக, 30-35 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் யூத்து அதில் கொஞ்சம் ஆக்டிவாக அந்த காலத்தில் இருந்த அந்த சூழ்நிலையில் அவர் எழுதி இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடலை தான் நான் பாடினேன். கடைசியாக பாடினது ஒரு கீர்த்தனை பாடல், ஒரு கீர்த்தனை. அந்த பாடல்களில் சொல்லப்பட்டது போல் பாருங்கள், எத்தனை நாள் காத்திருப்பாய், நான் எவ்வளோ நாள் தான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சோர்வடையாதே, ஏற்ற ஒரு நாளிலே உதவி செய்வார். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார், நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் அவரோடு வாழ, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சாட்சியோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.